ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாகரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மரண நெடுஞ்சாலை அந்த 44வது மைல்கல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திகில் நிறைஞ்ச ஒரு ஸ்டோரியை பார்க்க போகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடர்ந்த இருள் சூழ்ந்த நெடுஞ்சாலைகள் வெறும் தார் சாலைகள் மட்டுமல்ல, அவை பல தீர்க்கப்படாத ரகசியங்களையும் சொல்லப்படாத மரணங்களையும் தங்களுக்குள் புதைத்து வைக்கின்றன. பகல் நேரத்தில் பரபரப்பாக இயங்கும் அதே சாலைகள் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் ஒரு விதமான இனம் புரியாத பயத்தையும் சுமக்கத் தொடங்குகின்றது. பெரும்பாலான விபத்துக்கள் கவனக்குறைவால் நடப்பது என்று நாம் நம்புகிறோம். ஆனால் ஒரு சில இடங்களில், குறிப்பாக சில குறிப்பிட்ட மைல்கல்கள் மனிதர்களை தன்பால் ஈர்த்து மரணத்தை தழுவ செய்கின்றது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மர்மமான இடம்தான் திருச்சி முதல் மதுரை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அந்த 44வது மைல்கல். அந்த இடத்தை கடக்கும் பொழுது ரேடியோவில் கேட்கும் விசித்திரமான இரைச்சலும், மழையின் நனைந்தபடி லிப்ட் கேட்கும் ஒரு வெள்ளை சேலை அணிந்திருக்கும் உருவமும் வெறும் பிரமை அல்ல. வெற்றி என்ற இளைஞர் ஒரு சாதாரண பயணத்தை நினைத்து அந்த சாலையில் நுழைந்த பொழுது அது அவனது வாழ்நாளில் கடைசி பயணமாக மாறப்போகின்றது என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. அந்த நள்ளிரவு பயணம் எங்கே முடிந்தது? 44வது மைல்கல்லின் பின்னால் ஒளிந்திருந்த அந்த கோரமான ரகசியம் என்ன? வாங்க விரிவாக பார்க்கலாம். வெற்றிக்கு அன்றைய இரவு மிகவும் நீண்டதாக தெரிந்தது. சென்னையிலிருந்து மதுரைக்கு தனது பழைய மாருதி சுசுகி காரில் சென்று கொண்டிருந்தான். நேரம் நள்ளிரவு 2 மணி. திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் NH 38 வாகனங்களின் நடமாட்டம் மிகவும் குறைவாக இருந்தது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. எப்போது வேண்டுமானாலும் மழை பெய்யலாம் என்ற சூழல். சாலையின் இருபுறமும் அடர்ந்த மரங்களும் புதர்களும் காரின் முகப்பு வெளிச்சத்தில் பேயுருவம் கொண்டு தெரிந்தனர். வெற்றிக்கு தூக்கம் கண்ணை சொருகியது. FM ரேடியோவில் பழைய பாடல் ஓடிக்கொண்டிருந்தனர். திடீரென்று ரேடியோவில் ஒரு விதமான இரைச்சல் கேட்டது. அவன் அதை சரி செய்ய முயன்ற பொழுது ஒரு மெல்லிய பெண் குரல் அழுவது போன்ற சத்தம் கேட்டு உடனே நின்றது. வெற்றிக்கு ஒரு நிமிடம் இதயம் நின்று துடித்தது. என்ன இது? சிக்னல் கோளாறா இருக்கும் என்று தன்னைத்தானே தேற்றி கொண்டான். சரியாக 44வது மைல்கல்லை அவன் நெருங்கும் பொழுது காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. ஒரு பெண். அவள் ஒரு வெள்ளை நிற சேலையை அணிந்திருந்தாள். கையில் ஒரு சிறிய பையுடன் மலையில் நனைந்தபடி நின்றிருந்தாள். பொதுவாக நள்ளிரவில் யாருக்கும் லிப்ட் கொடுப்பது பாதுகாப்பானது அல்ல என்று வெற்றிக்கு தெரியும். ஆனால் அந்த பெண்ணின் தோற்றம் மிகவும் பரிதாபமாக இருந்தது. கார் அவளை கடந்து சென்றாலும் கண்ணாடியில் தெரிந்த அவளது முகம் அவனை ஏதோ செய்தது. பிரேக் போட்டான். கார் பின்னோக்கி வந்தது. கண்ணாடியை கீழிறக்கி எங்கே போக வேண்டும் என்று கேட்டான். அந்த பெண் மெல்லிய குரலில், அடுத்த கிராமத்தின் திருப்பத்தில் இறக்கிவிடுங்கள், கார் பழுதாகிவிட்டது என்றாள். அவள் காரின் பின் இருக்கையில் ஏறி அமர்ந்தாள். அவள் கார் உள்ளே வந்ததும் காரின் உட்புற வெப்பநிலை திடீரென்று குறைந்தது போல வெற்றி உணர்ந்தான். ஏசி போடாமலேயே ஒரு விதமான குளிர் அவனது எலும்புகளை ஊடுருவியது. உங்கள் பெயர் என்ன என்று வெற்றி கேட்டான். பதில் வரவில்லை. மலைகள் ரொம்ப நேரம் நனைந்து விட்டீர்களா என்று வெற்றி கேட்டான். அதற்கும் பதில் வரவில்லை. வெற்றி முன் கண்ணாடியில் அவளை பார்த்தான். அவள் குனிந்தபடி அமர்ந்திருந்தாள். அவளது நீண்ட கூந்தல் முகத்தை மறைத்திருந்தது. ஆனால் அவனது கண்கள் தற்செயலாக கீழே சென்ற பொழுது அவனது இரத்தம் உறைந்தது. அந்த பெண்ணின் கால்கள் தரையில் படாமல் காற்றில் மிதப்பது போல தெரிந்தன. மேலும் அவளது கால்கள் பின்னோக்கி திரும்பியிருந்தது. வெற்றிக்கு வியர்க்கத் தொடங்கியது. கைகள் ஸ்டேரிங்கில் இறுக்கமாக பிடித்து கொண்டு காரை வேகமாக ஓட்ட முயன்றான். ஆனால் கார் 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் ஏற மறுத்தது. இன்ஜின் ஒருவித விசித்திரமான சத்தத்தை எழுப்பியது. திடீரென்று அந்த பெண் பேசத் தொடங்கினாள். இந்த சாலையில் சரியாக 10 வருடத்திற்கு முன்னால் ஒரு விபத்து நடந்தது தெரியுமா என்று கேட்டாள். வெற்றி பயத்துடன் தெரியாது என்றான்.
ஒரு மணப்பெண் தன் கணவருடன் இதே 44வது மைல்கல்லில் விபத்துக்குள்ளானாள். அவள் கணவன் தப்பித்து விட்டான். ஆனால் அவள் அங்கேயே துடிதுடித்து இறந்தாள். அவளது தாலி இன்னும் அந்த புதருக்குள் எங்கேயோ இருக்கின்றது என்று அவள் விவரிக்க வெற்றியின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் மெல்ல தலையை திருப்பி பின்னால் பார்த்தான். அப்பொழுது அந்த பெண் நிமிர்ந்து அமர்ந்திருந்தாள். அவளது முகம் சிதைந்து போயிருந்தது. கண்கள் இரத்த நிறத்தில் ஜொலித்தன. வெற்றி அலறிக்கொண்டு பிரேக் அடித்தான். கார் ஒரு சுழற்சியில் நின்றது. அவன் காரை திறந்து வெளியே ஓட முயன்றான். ஆனால் கதவுகள் லாக் ஆகியிருந்தது. என்னை விட்டு விடு, நான் உனக்கு என்ன செய்தேன் என்று கத்தினான். அந்த பெண் சிரித்தாள். அந்த சிரிப்பு கார் முழுக்க எதிரொலித்தது. யாரும் என்னை கடந்து போக முடியாது, நீயும் என்னுடன் இங்கேயே இருந்துவிடு. வெற்றிக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது. அவன் கழுத்தில் அவனது அம்மா கொடுத்த ஒரு சிறிய ஹனுமான் டாலர் இருந்தது. அவன் அதை இறுக்கமாக பிடித்து கொண்டு ஹனுமான் சாலிசாவை முணுமுணுக்க தொடங்கினான். திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சம் காரை தாக்கியது. ஒரு லாரி ஹாரன் சத்தம் கேட்டது. அந்த பெண் ஒரு புகையைப் போல மறைந்து போனாள். காரின் கதவுகள் தானாக திறந்தது. மறுநாள் காலை சூரிய வெளிச்சம் வெற்றியின் முகத்தில் பட்டபொழுது அவன் கண் விழித்தான். அவன் கார் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்தது. அருகில் போலீஸ் கான்ஸ்டபிள் நின்றிருந்தார். தம்பி, இங்கே ஏன் காரை நிறுத்தி தூங்குற? இது விபத்து நடக்கும் பகுதி என்றார். வெற்றி நடந்ததை அவரிடம் சொன்னான். அவர் முகம் மாறியது. தம்பி, நீ சொல்வது அந்த சுமதியை பற்றி தான். 10 வருடம் முன் இதே இடத்துல இறந்தா. ஒவ்வொரு அமாவாசையும் இன்றும் யாராவது ஒருவரிடம் லிஃப்ட் கேட்பாள். நீ ஏதோ புண்ணியம் செய்திருக்கிற, தப்பிச்சு விட்ட என்றார். வெற்றி காரை கிளப்ப முயன்றான். அப்பொழுது பின் இருக்கையில் ஒரு பழைய துருப்பிடித்த தாலிச்சங்கிலி கிடப்பதை கண்டான். அவனது கை நடுங்கியது. வெற்றி அங்கிருந்து மின்னல் வேகத்தில் காரை கிளப்பினான். மதுரை வந்து சேரும் வரை அவன் எங்கேயும் நிற்கவில்லை. அன்றிலிருந்து அவன் இரவு நேர பயணத்தை தவிர்த்து விட்டான். இன்றும் அந்த 44வது மைல்கல்லை கடக்கும் வாகன ஓட்டிகள் நள்ளிரவில் யாராவது பெண் நின்றால் காரை நிறுத்தாமல் செல்வது வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த சாலையில் இப்பொழுதும் ஒரு மெல்லிய மல்லிகைப்பூ மனம் வீசுவதை அங்குள்ளவர்கள் சொல்கிறார்கள். சில பயணங்கள் சேருமிடத்தை அடைவதற்காக மட்டுமல்ல, சில உண்மைகளையும் உணர்த்துவதற்காகவும் அமைந்திருக்கின்றது. இத்துடன் நமது கதை நிறைவுக்கு வந்துச்சுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல மர்மமான மற்றும் திகில் கதைகளை தெரிஞ்சுக்கொள்ள என்பி யாழ்பிரபா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திகில் நிறைந்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.